ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு தான் நான் விசிட் பண்ணியிருக்கேன். யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன கடைன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். இது என்னென்னா ஒரு ஃபேன்சி வேர்ல்டுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. இந்த நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே எல்லாமே யூனிக்காகவும் பிராண்டடாகவும் தான் இருந்துச்சு. அமௌண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அது வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே எல்லா வெரைட்டிஸ்லேயுமே ஒன்று ஒன்று இருக்குது. அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு கண்ணை கவர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த ஸ்லிம் பேக் தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி புசு புசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தாக்கா 500 போட்டிருந்தாங்க. ஓகே, பிராண்டட் பேக்குன்னும் போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே யூனிக்காக தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அவங்க ஷாப்பு பேர் வந்து யூனிக்குன்னு வச்சு தகுந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே உண்மையிலே யூனிக்காக தான் இருந்துச்சு. பிராண்டடாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டட்டுலேயும் செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. உண்மையிலே சூப்பர் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கே வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. நான் வந்து இந்த கவரிங் கம்மல்லாம் போட மாட்டேன். எனக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நான் வந்து அதை வாங்கலை. ஆனால் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க. பசங்களாம் வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸில் கூட நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸு, அந்த மாதிரி இந்த ஹேங்கிங் பேங்கிள்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் இந்த கீ செயின் ஹோல்டர்ஸ்லாம் சொன்னேன் பாருங்கள். இந்த கீ செயின் வந்து அதுலேயே வந்து குட்டி குட்டி பவுச் டைப்லலாம் நிறைய கீ செயின்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொரியன் ஐட்டம்ஸில் இந்த கிளிப் டைப் வரும் பாருங்கள், ஹேர் கிளிப்ஸாக, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பிராண்டட் தாங்க. இந்த ஜேபி கிளிப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிராண்டட் தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த ஃபேவரட் ஹேண்ட்பேக் செக்ஷனுக்கு தான் வந்திருந்தேன். கண்டிப்பாக இதில் எதனா ஒன்று வாங்கிடணும்னு சொல்லி நினச்சிட்டே தான் வந்தேன். பட் வாங்குகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி விசிட் பண்ணிவிட்டு போயிட்டு அப்புறமா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சேன். சின்னதுலேருந்து பெருசாக இருக்கிற வரைக்கும் ஹேண்ட்பேக்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு வாட்டியாவது இந்த கடையை நம்ம பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸு, அப்புறம் ஜுவல்லரி ஐட்டம்ஸு, செட்டோட ஜுவல்ஸு, அந்த மாதிரி நெக் பீஸு எல்லாமே வச்சுருந்தாங்க இவங்க. அப்புறம் கிஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் ஷேட்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து வாட்சஸ்லாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் வேணுன்னா விசிட் பண்ணி